அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு அற்புதமான சேனைக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறேன். நான்வெஜ்ஜே மிஞ்சிட்டோம், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ நான் வந்து சேனைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 2 விசில் போதும் உங்களுக்கு வந்துட்டால். நீங்கள் அதிகமான விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சேனைக்கிழங்கு கொஞ்சம் குழன்னு ஆகிடுங்க. பாருங்கள், எல்லாம் வேக வச்சதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் இந்த சேனைக்கிழங்குல அவ்வளோ தூரம் மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நமக்கு உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் நிற்கும். உங்கள் உணவில் அடிக்கடி இதை வந்து சேர்த்துக்கணுங்க. வாரத்தில் ஒரு 2 டைமாவது நம்ம சேர்த்துக்கணுங்க. சர்க்கரையோட அளவு கூட சுகர் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து கட்டுப்படுத்தும். பாருங்கள், தோலை எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண முடியுமோ 2 கட் பண்ணிவிட்டு அதில் மசாலா எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, ஒரு கிறிஸ்பிக்கோசரம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் தாங்க சேர்த்துட்ருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு, தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். இந்த சேனைக்கிழங்கில் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் செல்கள் அழிக்கும் உங்கள் தன்மை கூட நிறையவே இருக்குதுங்க. உங்களுக்கு குடல் புற்றுநோயெல்லாம் இதை வந்து நமக்கு வந்து சரி பண்ணும். பாருங்கள், அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மசாலா போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே அந்த மசாலாலாம் அதை ஊறட்டணும். அப்படியே வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பொரிக்க போகிறேன். ஒரு வானலில் நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இடத்துக்கு ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. உங்களுக்கு சிக்கன் 65 தோற்றுறங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு அற்புதமான இந்த சேனைக்கிழங்கு உருவல்லாம் நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு, கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரசம் சாம்பாருக்கெல்லாம் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? அப்போனா இதை வாரத்தில் ஒரு 2-3 டைம் அது நீங்கள் வந்து இந்த சேனைக்கிழங்க நீங்கள் வந்து பொரித்து சாப்பிடுங்க. அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லாட்டி குழம்புல போட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்துருக்குன்னு, அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாது. பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்க பாருங்கள். மீது இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த சேனைக்கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. பாருங்கள், இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த ஹெல்த்தான ஒரு சேனைக்கிழங்கு ஒரு வேளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.